ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 7/12/2016 துன்முகி வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. அஷ்டமி திதி. சதயம் நட்சத்திரம் 11:41 வரைக்கும் AM வரைக்கும் இருக்கு. அப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம். பத்திரை கரணம் சித்த யோகம் கூடிய நாள். சூலம் வடக்கு. வடகிழக்கு. நாளைக்கு 16. பரிகாரம் பால். இன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி இருக்கு. வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை கும்பிடலாம். அது புதன்கிழமை வளர்பிறை அஷ்டமி. புதன்னா பெருமாளுக்குரியது, அந்த பைரவருக்கு உரியதும் வருது. இப்போ பெருமாள் கோயிலில் பைரவர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பெருமாள் கோயிலேயே பைரவர் இருப்பார். சவுந்தரராஜ பெருமாள் கோயில், தாடிக்கொம்பு, திண்டுக்கல்ல இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்புங்கிற இடத்துல சவுந்தரராஜ பெருமாள்னு ஞாபகம். அங்கே பைரவர் இருக்கார். தாடிக்கொம்பில் இருக்கக்கூடிய பைரவருக்கு தீபமேற்றி இன்னைக்கு வழிபட உங்களுக்கு சிறப்பு பெறுவீங்க. திருமண காரியங்கள் தடை நீங்கும் அங்கே. அது தவிர வழக்குகள் பிரச்சனை தீரும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். திருட்டு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும். பொருட்கள் திருட்டு போகாமல் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இன்னைக்கு பைரவர் வழிபாடு. அதில் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில் அதிசயமாக அபூர்வமாக தாடிக்கொம்பில், திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்பில் இருக்கு பெருமாள் கோயிலில் பைரவர். அங்கே வழிபடுங்க. அங்கே வழிபட முடியாதவங்க பொதுவாக சிவன் கோயில் இருக்கிற பைரவரையும் கும்பிடலாம். சிறப்பு சொன்னேன். இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் விருச்சிகத்தில் நட்பு, சந்திரன் இருக்கக்கூடிய இடம் கும்பத்தில் சமநிலை, செவ்வாய் மகரத்தில் உச்சநிலை, புதன் தனுசில் சமநிலை பெற்றிருக்காரு, குரு கன்னியில் நட்பு நிலை, சுக்கிரன் மகரத்தில் நட்பு நிலை, சனி விருச்சிகத்தில் பகைநிலை, ராகு சிம்மத்தில் பகைநிலை, கேது கும்பத்தில் பகைநிலை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவினி பரணி கிருத்திகோணாம் பதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்னைக்கும் 11ஆம் இடத்துக்கு, அதுவும் குருவோட சாரத்துக்கு வரக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நன்மையை செய்வார். உங்களுக்கு சர ராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம்னு சொன்னாலும் கூட கோச்சாரத்துக்கு தவறு இல்லைங்கிற அடிப்படையில். ஏன்னா சிலது பார்த்துருக்க அனுபவ ரீதியாக. இப்போது சாஸ்திரங்கள் படித்தே பேசுகிறோம் அப்படின்னா சிலதெல்லாம் தப்ப போகுது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சில விஷயங்களை அனுபவ ரீதியாக நாம் அணுகணும். இப்போ படிச்சுட்டு ஜோசியம் பேச வராங்கன்னா, இது ஸ்திர லக்னம்னா 9ஆம் இட பாவி, உபயம்னா 7ஆம் இட பாவி, சரம்னா 11ஆம் இட பாவி. அப்போ 11ஆம் இடத்துக்கு அதிபதி அல்லது 11ஆம் இடத்துல இருக்கிறகம் கெடுதல் தான் செய்யும். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 11ல் உங்களுக்கு புதன் இருக்குது, மகர லக்னம், சர லக்னம், அது சுக்கிரனோட சேர்ந்துருந்தாலும், சுக்கிரன் புதனோட சாரத்தில் இருந்தாலும் அந்த திசை உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டார். அவர் வந்தார், என்ன சார் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு அருமையான யோகத்தை, சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த சுக்கிரன் அவரை மிக உயர்ந்த நிலை கொண்டு வந்துட்டார். அப்போ அனுபவத்தில் நாம் பார்க்குறோம். அந்த மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்னைக்கு பலவீனங்களை போக்கி நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்துவார். சனி நல்ல இடத்துல இல்லைங்கிறது தெரியுது, இருந்தாலும் இருட்டாக தான் இருக்குது. நீங்கள் போகிற வழி இருட்டாக தான் இருக்குது. சூரிய வெளிச்சம் வராது, ஆனால் ஒரு நிலா வெளிச்சம் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நிலா வெளிச்சத்துலேயும் ஃபுல் மூன் பட்டப்பகல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்படியே பட்டப்பகல் மாதிரி இருக்கப்போ இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வழி தெரியும் இல்லையா? நல்லாவே தெரியும் வழி. அது அந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு, அது சூரிய வெளிச்சத்தில் வழி தெரியறது கூட ஒரு எரிச்சலாக இருக்கும். நிலவு வெளிச்சத்தில் வழி தெரியறது ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். ஆக மனம் குளிர்ச்சியாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக வழி தெரியும்னு சொல்லக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. அசுவினியில் பிறந்தவங்களுக்கு படிப்பில் விருத்தியாக முன்னேற்றம் பெற இன்னைக்கு துர்க்கையை வழிபடுங்க. பரணியில் பிறந்தவங்க விநாயகர் அகல் படித்து விநாயகருக்கு பாலாபிஷேகம் பண்ணி வழிபடுங்க. 3 சுற்று வளம் தோப்புகிரணம் விட்டு வழிபடுங்க. அதில் அவள் இல்லை பச்சரிசி கலைக்கு தேங்காய் துருவலோட கலைக்கு 10 பேருக்கு கொடுக்கலாம். பக்தர்களுக்கு, ஏழைகளுக்கும் கொடுக்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சக்கரை பொங்கல் வச்சு முருகனை வழிபட, பாலாபிஷேகம் செய்து வழிபட சிறப்பு பெறுவீங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சுக்கிரன். சுக்கிரனுடைய நிலைப்பாடு பரவாயில்லைங்க. சந்திரன் போகிறதும் பரவாயில்ல. 7ல் சனி இருந்தாலும் செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கு. குருவோடைய அனுகூலம் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. புதுசாக வீடு கட்டுறது, திருமண முயற்சி இப்படிலாம் இருக்கும். இப்போ ஒருத்தர் வீடும் கட்டி
கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வீடு கட்டி அதிகமான கூட்டத்தை வந்து உறவுகளை மட்டும், நெருங்கிய உறவுகளை மட்டும், பங்காளிகளை மட்டும் கூப்பிட்டு செஞ்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் கல்யாணத்தை வந்து எடுத்தீங்கன்னா நடக்குங்கிறது தான். ஏன்னா வீடு கட்டுற வேலையே கூட தாமதப்பட்டு நடந்திருக்கலாம், சிரமம் இருந்திருக்கலாம், அதில் சில பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு பக்கம் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா கூட அந்த பணம் வந்து உறவுகளையோ நட்புகளையோ கொடுத்து திரும்ப வராமல் கூட நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு அதை நடத்தியிருக்கலாம். ஆனாலும் நடந்து முடிஞ்சிருங்கிற ஒரு அடிப்படை, அதுக்கப்புறம் பார்த்து ஒரு நிம்மதி இருக்கும். அந்த காலத்தில் சொன்னாங்க வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு, அவ்வளோ சிரமம் இருந்தது நினைக்கலாம். இன்றைக்கி இருக்குது, அவங்கவுங்க செய்கிறவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இந்த குருபலத்தினுடைய எண்டு வந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. அப்போது இப்போ வீடு கட்டி ஏதோ புண்ணியர்ச்சனை கார்த்திகையில் பண்ணியிருந்தீங்கன்னா கூட, இல்லை பண்ணுறீங்கன்னா கூட, அது அடுத்த வந்து ஒரு வைகாசி அப்படி ஆணி இப்படி திருமணம் நடத்தலாம். நான் முதல் குழந்தைக்கு ஆணியில் பண்ணக்கூடாதுங்கிற அடிப்படை கூட. அதோட திசாபுத்தியும் நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். குருபலம் இருந்தாலும் திசாபுத்தியும் நல்லா இருக்கணும். இந்த கண்டகசனி இருக்கும்போது நீ அடுத்து அஷ்டமி வரும்போது கல்யாணம் பண்ணலாமா சார்னா, திசாபுத்தி நல்லா இருந்தால் பண்ணலாம்ங்கிற அர்த்தம். திசாபுத்தி நல்லா இல்லைன்னா தவிர்க்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கு வந்து ஜாதகம் முழுமையாக பார்த்தா தான் தெரியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் கூடி வர நவகிரகங்களை கும்பிடுங்க. ரோகிணியில் பிறந்தவங்க வந்து இன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடுறது சிறப்பு கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தன்வந்திரி வழிபாடு சிறப்பு பலனை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு இன்னைக்கு பரவாயில்லைங்க. திரிகோணத்தில் இருக்கிற சந்திரன் நன்மைகளை செய்வார். 7 10 சாரம் பெற போகிறதுனால உங்களுக்கு இணையால தொழில் வகையில் நன்மை ஏற்படும். நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? எங்கள் மாமா வந்து அவங்களுக்கு இந்த இது பற்றி எது தெரியும், நான் வேணால் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லும் மனைவி. அவங்க கூப்பிட்டு ஒன்றும் பயப்படாதீங்க மாப்பிள்ளை, உங்களுக்கு நாங்கள் இது பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லும்போது சிறப்படையும். 7 10 அப்போ இணையால் உங்களுக்கு நன்மைகள் தொழில் வகையில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம்னு சொல்கிறேன். ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்குது. மிருகசீரிட நட்சத்திரத்தை பிறந்தவங்க நீங்கள் வந்து பைரவருக்கு தீபமேற்றி வழிபடுங்க. திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவன் கோயில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபமேற்றி வழிபடுங்க. முடிஞ்சால் கற்கண்டு பிரசாத நைவேத்தியம் செய்து வழிபடுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட சிறப்பு பெறுவீங்க. அடுத்தது கடகராசி. பூச 4 பாதங்களும் ஆயிலும் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்னைக்கு அஷ்டமத்தில் தான் இருக்காரு. ஆனால் குருவோட சாரம் ஏறது பரவாயில்ல, அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட. ஆனாலும் அந்த மனக்குழப்பம் இல்லாமல் இருக்காது. தேவையற்ற கவலைகள் இருக்கு. உடம்பு பற்றிய பயம் இருக்கும், சொத்து பற்றிய பயம் இருக்கும், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கும், தொழிலில் எப்படி முன்னேறதுங்கிற பற்றிய கவலைகள் இருக்கும். அது இருந்துட்டு தான் இருக்கும். அப்பப்போ இருக்கக்கூடிய நிலையில் சந்தோஷம் அடைகிறதா மனிதனுடைய வாழ்க்கைங்கிற அடிப்படையில் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் இருக்கணும். இது வரைக்கும் கடந்து வந்த பாதையை நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் பரவாயில்லைன்னு தான் தோணுது உங்களுக்கு. அதே பரவாயில்லைன்னு நினச்சிக்கோங்க, இந்தளவுக்கு வந்துட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் இல்லாமல் கூட இருப்பாங்க. நான் சொல்கிறது, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம வயசு உள்ளவங்க இந்த உலகத்தில் இல்லாமல் கூட இருப்பாங்க. நாம் இருக்கணும்னு நினச்சிக்கணும். அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரக்காரங்க வந்து நன்மைகள் கூடி வர நீங்கள் கும்பிடாட்டி கூட இன்னைக்கு சந்திராஷ்டமத்தில் தீமைகள் எதுவும் வராமல் இருக்க நீங்கள் அம்மனை கும்பிடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சஷ்டி கவசம் படித்து முருகனை வழிபடுங்க. ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க, பிடிவாதத்தை கட்டுப்படுத்துங்க. குடும்பம் நல்லா இருக்கணும்னா மகாலட்சுமியை வழிபடுங்க. அந்த சாந்தம் கிடைக்கும். சாக்த குணம், சாத்வீக குணம் கொண்ட மகாலட்சுமியை வழிபடுங்க. அந்த அஷ்டோத்திர மந்திரம் சொல்லும்போது அந்த கோபமெல்லாம் தானாக போயிடும். நல்லவங்க தான், ரொம்ப நல்லவங்க நீங்கள். ஆனால் அப்பப்போ வர பிடிவாத கோபம் அது கொஞ்சம் சங்கடங்களை உண்டாக்கும் குடும்பத்துக்குள்ள. அதை மட்டும் விட்ட போதும். அடுத்தது சிம்ம ராசி. பூரம் 4 பாதங்களும் உத்தரம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். சூரியனோட போக்கு பரவாயில்லைங்க. சந்திரன் இன்னைக்கு இருக்கிற இடம் மோசம் இல்லை. விரையாதிபதி 7 இருக்கா. இணையால செலவு வரும். நீங்கள் ஆணா இருந்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுனால செலவு வரும். அப்புறம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்காம யாருக்கு வாங்கி கொடுக்கறதுங்கிறது தான் அப்படி எடுத்துக்கணும். அதுக்காக தானே திருமணம் பண்ணுறோம். அதுக்கான செலவுகள் இருக்க தான் செய்யுங்கிற அடிப்படை இருக்குது. ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி எல்லாம் இயல்பான நிலையில் அது தேவைகள். இந்த சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு பொருள் வாங்காமல் நீங்கள் 1000 ஏக்கரா சொத்து வச்சுருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒருத்தருக்கு வந்து ஒரு 50 ஏக்கரா இருக்குது. சின்ன வயசில் அவங்க அப்பா சம்பாதிச்ச சின்ன வயசுலேயே அவருக்கு யோகம் வந்துருச்சு. ஏங்க நான் என்னங்கிறேன்னா அதில் ஒரு ஏக்கரா விற்று என்ன போகுது? ஒரு ஏக்கரா விற்று மனைவிக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுங்க, குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுங்க, நீங்கள் செலவு பண்ணுங்கள். அதை வச்சு பார்த்துட்டே இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. நான் சொல்கிறது ஒரு 1000 ஏக்கரா இருக்குது, அதுக்கு பக்கத்தில்
சொத்து உங்கள் பேரில் தான் இருக்குது, நீங்கள் உட்காந்து என்றதுன்றதுன்னு சொல்கிறீங்க. ஒருத்தர் ஒன்றுமே இல்லாத வழிப்போக்கம் வந்து உட்காந்து அது என்றதுன்னு சொல்கிறான். அவங்க உங்களுக்கு வித்தியாசமே இல்லை. என்னையா என்ற சொத்து நீ என்றதுன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ உங்களுதுன்னு நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும். அது என்ன ஒரு டெபாசிட் பண்ணுறோம்னு எதுக்கு? தேவைகளுக்கு தான். அப்போ சின்ன வயசில் வந்த நேரம் நடு வயசில் வராது, எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. அதே போதுங்க. அதை வச்சு நம்ம வந்து அந்த தேவைகளுக்கு எடுத்து பண்ணிக்கணும். சில சமயம் தான் வரும், சில சமயம் வராது. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து செலவுகள் இருக்குது, இணையாள செலவுகள் இருக்குது. வருமானம் இல்லைன்னா நம்ம ஒரு இதையை நம்ம எடுத்து டெபாசிட் எடுக்கிறோம், இல்லைன்னா ஒரு இது விரயம் பண்ணி அது மேலே கொஞ்சம் கடன் வாங்கி பண்ணலாம். கடன் தேவைக்காக வாங்குறது தப்பில்லை. அந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவக்கிரக வழிபாடும், பூரத்தில் பிறந்தவங்களுக்கு அம்மன் வழிபாடும், உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் வழிபாடும் சிறப்பு தரும். அடுத்தது கன்னிராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு புதன். புதனோட போக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலை காட்டுது. சுக்கிரன் இருக்கக்கூடிய இடமும் பரவாயில்ல. ஏற்றமான சூழ்நிலைக்கான சந்தர்ப்பம், மாற்றமான நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து தான தர்ம சிந்தனை ஏற்படும். நீங்கள் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கூட அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த விரதம் இருந்து சுவாமிக்கு மாலை அணிந்து போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கூட இருக்குது. சபரிமலை ஐயப்பனை வழிபடக்கூடிய நிலையில் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிறப்புகள் கூடி வரும். சபரிமலைக்கே போக முடியாட்டி உள்ளூரில் இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் சுவாமியோட சன்னதி இருக்குது, அங்கே போய் அர்ச்சனை வச்சு வழிபடலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை வழிபடலாம். சித்திரையில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவை வழிபட சிறப்பு பெறுவீங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் திரிகோண சந்திரன் அறிவு அளவுக்கு அதிகமாக விருத்தி ஆகும். மற்றவங்களெல்லாம் பார்த்தா சாதாரணமாக தோணும், உங்களுக்கு அந்தளவுக்கு அறிவு கொழுந்தா இருப்பீங்க. ஆனாலும் எல்லாருக்கும் அந்த நிலை வராதுன்னு நாம் எண்ணிக்கக்கூடாது. நான் சொல்கிறது, நீங்கள் ஒரு மொழியில் சிறந்தவங்களாக இருக்கீங்கன்னா, அந்த மொழி பேசுகிறீங்கன்னா வேறொருத்தருக்கு இன்னொரு மொழி தெரியும். அந்த இடத்துல நீங்கள் வந்து அவரை நீங்கள் இந்த மொழியை பேசி தலைகுனி வைக்கிறீங்கன்னா அவர் அந்த மொழியை பேசி தலைகுனி வைப்பார். ஆக அந்த கர்வம் வரக்கூடாது ஒரு மனிதனுக்கு. மொழி அறிவு அறிவு கிடையாது, மொழி அறிவு கிடையாது, அறிவை வெளிப்படுத்தக்கூடியதான் மொழி. ஆக அந்த மொழி மூலமாக நாம் பிறரிடத்தில் நம்மளுடைய அந்த ஒரு அதிகாரமான வார்த்தைகளை வெளிப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. பல பேர் நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க. நம்ம தனியால நிற்கணும். அழகு இருக்கலாம், ஒரு புதிய மொழிகள் பேச தெரியலாம், படிச்சிருக்கலாம். ஆனால் படிக்காதவங்க சாதிக்கிற சாதனையை படித்தவங்க சில பேர் சாதிக்காத காரணம் என்ன? அந்த படிச்சுங்கிற கர்வம் தான். இன்னைக்கெல்லாம் எல்லாருமே பேசுகிறாங்க ஆங்கிலத்தில். அது ஆங்கிலம் பேசுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த வகையான நிலையில் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அது சில சம்பவங்கள் நடக்கும்போது உங்களுக்கு அது தெரியும். அதில் சித்திர நட்சத்திரக்காரங்க வந்து நவக்கிரகங்களை கும்பிடுங்க. சுவாதியில் பிறந்தவங்க அம்மனை கும்பிடுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் இன்னைக்கு விரும்பியது நிறைவேற விநாயகரை வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதம், அனுச 4 பாதங்களும், கேட்ட 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு ராசி அதிபதியோட பலம், எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு துணிவு உங்களுக்குள்ள இருக்கும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவாங்க நீங்க எடுக்கிற முடிவுனால. சில சமயம் திடீர்னு குழந்தைத்தனமா மாறிடுவீங்க, கண்ணில் தண்ணி விடுவீங்க. சில சமயம் ஆக்ரோஷமா பேசுவீங்க. ஆனாலும் நல்லதே செய்வீங்க. ரொம்ப நல்லவங்க நீங்க. மனசுல வந்து ஒரு சூழ்ச்சி இருக்காது, கோபம் இருந்தாலும் சூழ்ச்சி இருக்காது. ஆனால் இறைவனோட துணை உங்களோட இருக்கு. இறைவன் உங்களை இயக்கிட்டு இருக்கார். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகனை வழிபடுங்க. அனுசத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியை வழிபடுங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு இன்னைக்கு வந்து சொல்லத்தக்க வகையில் இருக்கு. நான் குருவோட சாரம் பெற்ற அஷ்டமாதிபதி கூட நன்மை செய்வார். ஆக இன்னைக்கு சாராதிபதி பரவாயில்ல. வண்டி எதிரியோட தான் இருந்தாலும் ஓற்றாலும் உங்கால் தூங்கிட்டே போனாலும் கொண்டு போய் சேர்த்திடுவார்னு சொல்லக்கூடிய நிலை தான் இன்னைக்கு. அதனால நீங்க நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியாக உறக்கம் கிடைக்கும்,
தேவைகள் பூர்த்தியாகும், புதிய முயற்சிகள் கைகூடும். திருமணம் போன்ற காரியங்கள் மட்டும் கொஞ்சம் தள்ளி போகிறதுல மன வருத்தம் இருக்கும். மன வருத்தப்படுறதுக்கு எனக்கு இருட்டாயிடுச்சுன்னு மன வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னா, ஏங்க அதுக்கு வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? டோரை சாத்திட்டு படுத்துங்க, உடம்புல எனர்ஜி கூடும். குறிப்பிட்ட எனர்ஜிக்குரிய திரவம் அப்போ தான் சுரக்கும். தூங்கும்போது நல்லா கும்ம இருட்டில் தூங்கணும், வெளிச்சமில்லாத இடத்துல உறங்கணும். அப்போ அந்த எனர்ஜி சுரக்கும். அந்த உணவு மூலமாக எடுக்கக்கூடிய அந்த எனர்ஜியெல்லாம் சுரக்கும், உடம்புகளுக்கு தேவையான இடத்துக்கு போய் சேரும். அப்போ என்ன ஆகும்? நம்ம காலையில் எழுந்திரிச்சா அது அதை வச்சு நம்ம இயங்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில் தான் இறைவன் இருட்டை கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடுங்க. புராடத்தில் பிறந்தவங்க சப்தகணீரை வழிபடுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு ஒரு ஈடுகாய் போட்டு நீங்கள் எதை எண்ணி செல்றீங்களோ அந்த காரியம் நடக்கும். ஆனால் நடக்கக்கூடிய காரியமே எண்ணி செல்லுவீங்கல்ல, நடக்காத காரியத்தை நான் செவ்வாய்க்கு போகணும்னு என்றேன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அது எப்படி நடக்கும்? நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு இவ்வளோ நாளாக போகாமல் இருக்கீங்கன்னா அங்கே போயிட்டு வரோன்னு நினைங்க, அலுவலகத்துக்கு போகாமல் இருந்தால் போயிட்டு வரோன்னு நினைங்க, வர வேண்டிய பணம் வரோன்னு நினைங்க, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சங்கடம் விலகணும்னு நினைங்க, உடம்புல இருக்கிற நோய் அகலம்னு நினைங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா நினைக்கணும். அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. வாய்ப்புகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது. பணத்தை அதிகமாக தேவைகளுக்காக எடுத்து நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய உங்கள் அலுவலகத்துக்கு புதிய பொருட்கள் வாங்குறது, புதிய ஒப்பந்தம் போடுறது. 2007, 2008 எங்கேயோ காணாமல் போனவர் இப்போ திரும்ப வந்துட்டாருன்னு சில பேர் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் எல்லா நிலையும் இல்லை. நான் சொல்லுவேன், அவர் வண்டி சக்கரம் மாதிரி அப்படின்னு. வாழ்க்கை சக்கரம் கீழே போனால் தெரிய மாட்டோம், மேலே வந்தால் தெரியும். 2005, 2006 தான் மேலே இருந்தீங்க, மறுபடியும் கீழே போய் இப்போ மறுபடியும் மேலே வந்துட்டீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட சில இழப்புகளெல்லாம் இன்னும் நினைச்சா மறக்க முடியாது. மனக்காயங்கள் பட்ட காலம் தான் 2007, 2008 அதையும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதை ஒரு பாடமாக எடுத்துக்கணும். இப்போ நல்லா இருக்கும், ரைட், அதை வச்சு போயிட்டே இருக்கலாம். வைரம் பட்ட தீட்டப்பட்டிருக்கப்போ இப்போ மிளிருதுன்னு சொல்கிறேன். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிட சிறப்படைவீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு குலதெய்வத்தை எண்ணி வழிபட உங்களுக்கு இருக்கிற சங்கடங்கள் விலகும், குடும்ப பிரிவுகள் நீங்கும், உங்கள் குழந்தைகளை பற்றி கவலை அழகும், பேரம்பேத்தியை பற்றி கவலை அகலும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விரும்பியது நிறைவேற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்புக்குரிய இடத்தை உச்சத்தை தொட அம்மனை வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இன்னைக்கும் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் குருவோட சாரம் பெற்றிருக்கான். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, அவன் தன்னுடைய வேலையை முழுசை செய்ய முடியாது, ஆறுக்குடையவனாக இருந்தாலும். ஆக நல்ல நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்கக்கூடிய நாள்னு எடுத்துக்கலாம். பண தேவைகள் பூர்த்தி ஆகும், பயணத்தால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள், கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், குழந்தைகளால் இருந்து வந்த சங்கடங்கள் அகலும், குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், பெரியவங்களுக்கு இருந்து வந்த உடலுபாதை அகலும், அரசியல் இனிக்கும், வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி பலிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடணும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி பகவானை வழிபடணும். பூரட்டாதியில் பிறந்தவங்க இன்னைக்கு சிவன் கோயில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு. எடுக்கிற வேலை எளிதில் நடக்கக்கூடிய நிலையில கிரக நிலைகள் இருந்தாலும் செலவுகள் கூடுதலாகக்கூடிய சந்தர்ப்பம் மன வருத்தத்தை கொடுக்கும். இருந்தாலும் நல்ல நிகழ்வுக்காக செலவு அதிகம் பண்றதுல என்ன தப்பு இருக்குங்கிற அடிப்படையில் நல்ல நிகழ்வுகளுக்கான நல்ல தேவைகளுக்கான ஒரு கார் எடுக்கிறீங்க, 8 லட்சத்தில் எடுக்கிறீங்க, 9 லட்சத்தில் எடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும் போது அது எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் கூடுதலான செலவு இதுதான் உபயோக செலவுகள்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களை வழிபட அது தவறான செலவுகளாக முடியாது. உத்திரட்டாதியில் பிறந்தவங்க இன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடுற சிறப்பு பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சக்கரத்தாழ்வாருக்கு தீபமேற்றி வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். அவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து
அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.